இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் இந்த பில்லி சுனியம் பிளாக் மேஜிக் இந்த மாதிரி ஒரு படமாவும் நல்ல ஹாரர் த்ரில்லர் படமாவும் இருந்தா சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் விருபிக்ஸா. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மொட்டத்தலை ஒருத்தன் அவன் குடும்பத்தோட வீட்டுல ஏதோ ஒரு டெட் பாடி வச்சுக்கிட்டு ஓம் கிரீம் ஜண்டா அப்படிங்கிற மாதிரி ஏதோ மந்திரம்லாம் போட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த ஊர் குழந்தைங்களா திடீர்னு உடம்பு சரியில்லாம செத்து போக இதெல்லாம் காரணம் அந்த மொட்டை என்ன அப்படின்ட்டு கட்டையை கொண்டு போய் அந்த மொட்டையை அடிக்கிறாங்க. அடிச்சு மட்டும் இல்லாம அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அந்த மொட்டையும் அவன் பொண்டாட்டியும் வீட்டு மரத்துல கட்டி வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. அப்ப சவருக்கு முன்னாடி அந்த அம்மா இந்த ஊர் மக்களும் நாசமா போயிருவீங்கடா அப்படின்னு சாப்பிட்டு சாவுது. இந்த சம்பவம் நடந்து 12 வருஷம் கழிச்சு நம்ம படத்தோட ஹீரோ அவங்க அம்மா கூட்டிட்டு இந்த ஊருக்கு வராரு. அப்ப அந்த ஊர்ல திருவிழா ஆரம்பிக்கிற நேரம் ஊரே கலகலன்னு இருக்கு. அப்ப அதே ஊர் சேர்ந்த ஒரு ஆளு மூஞ்சிலாம் முட்லி அதாவது கொப்பளம் கொப்பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு நோயோட வந்து கோயில் கரூருக்குள்ள நுழைஞ்சு ரத்தம் கக்கி செத்து போயிடும். கோயில் கரூர்ல செத்து ஏதோ அபசகுணமா இருக்குது. எல்லாம் தள்ளி பிடிங்க, சாமிக்கு யார் பூஜை பண்ண ஊரை விட்டு 8 நாளைக்கு யாரும் வெளியே வரக்கூடாது போகவும் கூடாது அப்படின்னு சொல்லி 1990 இந்த ஊருக்காரங்க ஊரடங்கு போட்டுக்கிறாங்க. இதாண்டா நல்ல வாய்ப்பு அப்படின்னு ஒரு பொண்ணு விட்டு ஓடி போலாம் முடிவு பண்ணி ராத்திரியா ஊரிலே தாண்டி போய் தான் காதலன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ போக அவக்கு முன்னாடி அவ காதலன் ட்ரெயின் அடிபட்டு சாக அங்க ஆரம்பிக்குது படத்தோட கதை. பஸ்ல ஒரு மட்டையை காமிச்சாங்க மாந்திரிகவாதி. அவன் குடும்பத்துல இன்னொரு ஆள் மிச்சம் இருப்பாங்க. அவன் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அப்படி அவன் போட்ட மந்திரப்படி இப்படி ரணக்குடூரமா சாவறவங்களோட மரணத்தை கடைசியா பாக்குற ஆளுங்களும் அடுத்தடுத்து சாவாங்க அப்படிங்கறதா அந்த மந்திரம். தன் காதலன் சாவறத கண்ணு முன்னாடி பார்த்த அந்த பொண்ணு அடுத்து சாவ, அந்த பொண்ணு சாவறத பார்த்த பால்கார ஒருத்தன் அடுத்து சாவ, இப்படி அடுத்து ஊருக்குள்ள ஒருத்தங்களா சாவ கடைசியா சாவற ஒருத்தையே நம்ம ஹீரோயின் பார்த்திருப்போம். பட் நிலைமையில நம்ம படத்தோட ஹீரோ எப்படி நம்ம ஹீரோயினை காப்பாத்தினாரு, இவ்வளவு பிரச்சனைக்கு யார் காரணம், நடந்த உண்மை என்ன, இப்படி டிஃபரெண்டான ஒரு ஹாரர் படமாவும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாவும் அதோட கிளைமேக்ஸ் வரையுமே ட்விஸ்ட் இருக்க படமாவும் இந்த படம் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். வேற என்ன படத்தை பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க.